கேள்வியில் ஏதாவது அதான் அது சொல்ல நம்ம வந்துட்டேன். ஒரு 6 வயது ஒரு சிறுமி குழந்தை கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு, அதாவது அதெல்லாம் நான் அது பார்க்க கூட முடியலைங்களா. கிட்டத்தட்ட 46 ஆண்டு ஆயுள் தண்டனை உறுதி செய்து, அது உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்து, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்கள் இல்லை, அது டிஎன்ஏ அந்த டெஸ்ட் சரியான ஒரு கரலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறாங்கன்னா, இது எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ வேதனையான ஒரு கருப்பு நாள். இன்னைக்கு நீதிக்கு ஒரு கருப்பு நாளாக நான் பார்க்குறேன். நான் இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு அந்த குழந்தைய யார் தான் கொலை செஞ்சாங்க, இது தமிழக அரசு சரியான முறையில் ஆதாரங்களை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். இது தமிழக அரசுக்கு தான் நாம் குறை சொல்லணும், இது பொறுப்பெடுத்துக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், அவன் தான் பண்ணியிருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. உயர்நீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்குது. உச்ச நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் அவங்க ஏன் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க தெரியல. இது போன்ற மனித மிருகங்கள்லாம் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிக்கப்படலைன்னா அப்புறம் பயம் இல்லாமல் குற்றங்களை செய்வாங்க. சமீபத்தில் கூட கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு 8 வயது குழந்தைய ஒருத்தன் அசாம்லேருந்து ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான். அவன் பிடிச்சிட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகு பிடிச்சி வச்சுருக்காங்க. அவன் சொன்ன காரணம், தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக கஞ்சா கிடைக்குது, போதை மருந்து கிடைக்குது, போதை மாத்திரை கிடைக்குது, மது கிடைக்குது, அதனால தான் நான் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன், அப்பப்போ நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போது இந்த போதை, இந்த கஞ்சா, இந்த காக்கேன், ஹபின், இது ஹெரோயின், இது சரளமாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது காரணத்தால் தான் குற்றங்களும் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நான் சொன்னல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னல, அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் 2 மடங்கு அதிகமாக 4500, இங்கே 6900, கிட்டத்தட்ட 7000. இது காரணம் அதிகமாக இந்த போதை பொருட்கள், போதை மாத்திரை இருக்கு அதில். இது நிச்சயமாக இதற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும். திருவண்ணாமலையில் அதே தான், 2 காவலர்கள் அங்கே இருக்கின்ற ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. ராத்திரியில் வழியில் மறித்து பாலியல் வன்கொடுமை 2 காவலர்கள். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இருக்குது. சொல்லு. அஷ்ராகருக்கு ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, எனக்கு அவர் தனிப்பட்ட முறையில் தெரியும். தருமபுரியில் அவர் எஸ்பியாக இருந்த நேரத்தில் நான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நேர்மையான முறையில் விசாரணை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது அவருக்கு செய்யறதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். அவர் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டார். 2 விசாரணை நடக்கட்டும், என்ன அதனால என்ன இருக்குது? தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடுங்கிறத வச்சு கவர்னர் விமர்சிச்சு பேசியிருக்காரு. எதுங்க தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? நாளைக்கு மணி கேள்வி கேட்டு விமர்சனங்கள் ஓடி. அதுதான் இப்போ முதலமைச்சர் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முதலமைச்சர் என்னதான் செஞ்சுட்டு வர்றாரு? தினம் ஒரு ஷோ தான் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன, கடைசி நிமிஷத்தில் இன்னும் ஒரு 4 மாதம் ஆட்சியில் இருக்க போறாங்க. இப்போ திட்டங்கள் கொடுக்குறாங்க, இப்போ அறிவிப்பு என்ன நடக்க போகுது? அறிவிப்புகள்லாம் உண்மையா இல்லை. முதலமைச்சர் உண்மையா கிடையாது, எதுக்கும் உண்மையா கிடையாது. நாங்கள் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன் சொல்ற முதலமைச்சர், அவங்க பேர் சொல்றது கூட தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சமூக நீதிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு நின்றவர்கள். இவங்க பேர் தந்தை பெரியார் அவர்களும், அண்ணா அவர்களும், கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்கு அடித்தளம் வகுத்தவர்கள். நான் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன், எது சம்பந்தமே இல்லைன்னு ஒரு பொய் சொல்றாருன்னா, இவருக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கப்போ? எப்படி பேசலாம் இவர் பற்றி? நான் என்ன சொல்லி நான் விளக்கம் சொன்னேன். சென்சஸ் வேற, சர்வே வேற. நாங்கள் கேட்குறது சர்வே தான் கேட்குறோம். சர்வே பஞ்சாயத்து தலைவரோட எடுக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 சர்வே எடுக்க சொல்றோம். நாங்கள் சர்வேலையும் டேட்டா கிடைக்கும், சென்சஸ்லையும் டேட்டா கிடைக்கும். சென்சஸில் கிடைக்கிற டேட்டா மேக்ரோ டேட்டா, தலையை எண்ணுவாங்க. சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா. அது மாநில அரசு தான் எடுக்க முடியும், மத்திய அரசு எடுக்க முடியாது. மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தரவுகள் அதாவது ஒரு வீட்டுக்கு போனால் 70 கேள்விகள் கேட்கணும். ஒவ்வொரு வீட்லையும் தமிழ்நாடு 2 கோடி வீடு இருக்கு.
2 கோடி வீட்லேயும் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் 70 கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மதத்தை சார்ந்த, எந்த ஜாதி, எந்த பிரிவு, எத்தனை நபர்கள் இருக்காங்க, சொந்த வீடா, குடிசை வீடா, வாடகை வீடா, வீட்டில் கரண்ட் இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலையா, தனியார் வேலையா, பட்டதாரிகள் இருக்கிறாங்களா, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு தான் நடக்கும். மத்திய அரசு இந்த கணக்கெடுப்பு நடத்த முடியாது. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதுதான் கர்நாடகா நடத்துகிறாங்க, ஆந்திராவிலையும், தெலுங்கானா, ஒரிசா, பீகாரில் இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இதை வச்சு தான் சமூக நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்துகிறாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இதுதான். இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, 18 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. அதில் 3 பெரிய பிரிவில் இருக்குது. தேவேந்திர வேளாளர், அருந்ததியர், ஆதிராவிடர் இருக்காங்க. அதில் 78 உட்பிரிவுகள் இருக்குது. அந்த 78 உட்பிரிவுகள் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? கணக்கு நடத்தணும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்குது. அதில் யார் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, யாருக்கு கிடைக்கல, யார் சுத்தமாக கிடைக்கல, யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு தான். பிசியில் 140 சமுதாயம் இருக்குது. அதில் யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்க வைக்கிறது தான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு வரணும். அது நான் நடத்த மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்கிற முதலமைச்சர் பார்த்துருக்கீங்களா? எப்படி பொய் சொல்லுவார்? சட்டமன்றத்தில் சட்டமே இருக்குது. 2008 நாடாளுமன்றத்தில் இயற்றிய சட்டம் இருக்குது. இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இருக்கு. அப்புறம் எப்படி திருப்பி ஒரு பொய்ய சொல்லி, ஏன் என்ன பயம் ஸ்டாலினுக்கு, முதலமைச்சருக்கு? கணக்கெடுப்பு நடத்த என்ன ஆகிட போகுது? நல்லா இருக்கார், நல்லா இருக்கு, நல்லதுதான். இது வந்து ஒரு யாருக்கு உடல் நலம் சரியில்லைன்னா அரசியல் கடந்து எல்லாமே இப்ப பாக்குறது தானே. 41 பேர் மரணத்தை எதிர்கட்சிகள் வந்து சாதகமாக்கி விஜய் ஆதரவு பெற முயற்சிக்கிறாங்க, குற்றச்சாட்டு. புரியல. கரூர்ல நடந்த 41 பேர் மரண சம்பவத்தை எதிர்கட்சிகள் வந்து விஜய் ஆதரவு பெறுவதற்காக ஒரு சூழ்நிலையை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுனா எதிர்கட்சியில் விஜய்க்கு ஆதரவு பெறுகின்ற சூழல் உருவாக்குறது என்ன புரியல எனக்கு. விஜய் மீதான அதெல்லாம் அதாவது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது வரட்டும், விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு பக்கம். அடுத்தது வந்து அரசியல் கட்சிகளும் அவங்கள இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும். அடுத்தது பொதுமக்களும் பொறுப்பாக நடந்துக்கணும். அதுதான் சொல்லிட்டு நல்லா சூடாக இருக்கும். பார்க்க தானே போறீங்க. இந்த கூட்டணி சம்பந்தமா, இந்த தேர்தல் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விரைவில் ஒரு முடிவெடுப்போம், உங்களுக்கு தெரியப்படுத்தும். அது நேற்று கூட சொன்னேன் நான். அதில் நேற்று சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கரூர் சம்பவத்தை உண்மையான செய்திகளை சொன்ன புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அரசு கேபிள்லேருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கோழைத்தனமாக நான் பார்க்குறேன். இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2018 அப்போ நடந்த ஒரு நிகழ்வில் அவரும் இதே தான் சொன்னார், இதே வார்த்தை தான் சொன்னார். அப்போ அதிமுக கோழைத்தனம்னு சொன்னார். இப்போ இவர் மட்டும் நம்ம சொல்லணும் கோழைத்தனம், இவரும் பண்ணுறாரு, செய்கிறாரு. தப்பு இல்லை. நீங்கள் தைரியமாக சந்திங்க. அது ஏன் ஒரு ஊடகத்தை நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க?